வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான எவ்ரிடே அனாலிசிஸ் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான நேத்திக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் இன்னைக்கு இப்போ டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேற்று ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ட்ரெண்டுக்குள்ளே எப்படி மொமெண்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, மூவ் இருந்தது பட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மைல்டான ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான், பட் இங்கே நமக்கு அது மிஸ் இல்லையா. ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, மற்றபடி நீங்கள் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்று ஸ்டேட்டஸ் படி, ஸோ நிஃப்டி 50 ஆல்சோ சேம் ஸ்டேட்டஸ் தான் ஆக்சுவலி. நேற்று இது படி பார்த்தோம்னா மண்டே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்கன்னா நேற்று நமக்கு 0 ட்ரேட்ஸ் தான். ஓகே, நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்னைக்கு ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு நம்ம வரி பண்ண தேவையில்லை. நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட செட்டப்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ எனக்கெல்லாம் நமக்கு ட்ரேட்ஸ் அந்த மாதிரி இல்லை அப்படியோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ரொம்ப சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ ரிஸ்க் ஃபேக்டரை ரெடியூஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரி டே மூவும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னைக்காவது இந்த மாதிரி சம் அதர் ரேர் கேசஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே ஆக்சுவலி நீங்கள் 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் வெரிஃபிகேஷன் ஆர் 1 மந்த் வெரிஃபிகேஷன் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஷியோராக நம்ம ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட அந்த மந்த்தும் சரி அந்த அந்த வீக்கும் சரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட எவ்ரி டே டார்கெட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப் ட்ரெண்ட்ஸ் மொமெண்டமாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸ் மொமெண்டமாக இருந்தாலும் சரி, நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ 0 ட்ரேட்ஸ் அப்படின்னாலும் நத்திங் டு வரி. ஓகே, ஸோ இன்னைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நம்மளோட டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேல ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம லைனில் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிற பட்சத்தில். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் இந்த வீடியோ நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஸோ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்த்துடலாம். 57212 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, 57442, 57671, 57900, 58211, 58594. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஓகே, தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஸோ போத் டார்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. ஃபார் த கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் நீட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 56929, 56361, 56071, 55812, 55558, finally 54923. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இது தான். ஸோ இந்த செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் எவ்வளோ ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைன் நம்ம மேக் பண்ண நம்மளோட ஃபர்தர் இந்த பாயிண்ட்டில் நமக்கு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்ட் லைனில் இப்போ ஃபர்தர் பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிட்டு அதோட க்ளோசிங் வேல்யூவில் உங்களோட பையிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப் ட்ரெண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் மொமெண்டமில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில்
குட் ப்ரைஸில் பை பண்ணி நீங்கள் நீட்டாக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, ப்ராப்பரான டார்கெட் அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட மூவ் இருக்கும். இப் ரொம்ப ரேர் கேசஸ்லேயே இந்த மாதிரி ஜீரோ ட்ரேட்ஸும் இருக்கும். ஸோ நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் மூவ் அந்த வீக்கோட மூவ் ஓவரால் கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாமே ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் அந்த வீக்கவே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான இன்னைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரியும் கூட இல்லையா? ஸோ இன்னைக்கான செட்டப்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ நிஃப்டி 50லையும் சேம் ஸ்டேட்டஸ் தான். நம்ம லைனில் நம்ம மேக் பண்ண நம்ம ட்ரெண்ட் லைனில் நம்ம ப்ரொவைட் பண்ண ட்ரெண்ட் லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ரீசன்னால நமக்கு மண்டே ஸ்டேட்டஸ் படி ஜீரோ ட்ரேட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ வாங்க இப்போது இன்னைக்கு டியூஸ்டே நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்ன, நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 240, 28, 240, 89, 241, 43, 242, 01, 242, 89, 243, 79. ஸோ இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான இன்னைக்கு டியூஸ்டேக்கான டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 239, 25, 238, 15, 237, 08, 23, 621, 23, 530, finally 234, 03. ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட டார்கெட்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.